Good morning students. Next quality factor or Q factor அதாவது தர காரணி அல்லது Q காரணி. This question is very important 2 mark and 3 mark question. Very simple தான். நாம் போன questionல பார்த்தோம்ல அதே மாதிரி தான் using series RLC circuit. என்ன சொல்றாங்க applied frequencyயும் L and C க்கு அதில் இருக்கிற நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருந்தால் இந்த சர்க்கியூட்டு ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்கு. அதாவது இங்கே அப்ளை பண்ணுறோம்ல இந்த அப்ளைடு ஃப்ரீக்வன்சியும் எல் அண்ட் சியில் உள்ள நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இந்த சர்க்கியூட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? அப்போ கரண்ட்டு இதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு மேக்ஸிமமாக இருக்கும். சரியா? மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும். அப்படி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் ஆகும், சிக்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஸோ அந்த வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இங்கே கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது எல் அண்ட் சிக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகிற வோல்டேஜும் மின்னழுத்த வேறுபாடும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் குவாலிட்டி ஃபேக்டர்னு சொல்றாங்க. அதாவது தொடர் RLC சுற்றில் ஒத்ததிர்வின் போது மின்னோட்டம் பெரும மதிப்பை அடைகிறது. சீரிஸ் RLC சர்க்கியூட்ல ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது கரண்ட் மேக்சிமமா இருக்கும். அப்படி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எல் மற்றும் சிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடுகளும் இன்க்ரீஸ் ஆகுது, அதிகரிக்கின்றன. இப்போ தொடர் ஒத்ததிர்வில் மின்னழுத்த வேறுபாடுகளின் பெருக்கம் Q காரணியால் குறிக்கப்படுகிறது. அப்போ கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டின், தரக்காரணி அல்லது Q காரணி என்றால் என்னன்று. இப்போ Q காரணி என்பது ஒத்ததிர்வின் போது L அல்லது சிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தகவு தான் என்னது? Q காரணி. அப்போ Q காரணி ஈக்குவல் டு ஒத்ததிர்வின் போது L அல்லது சிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு டிவைடட் பை செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாடு. It is defined as the ratio of voltage across L or C at resonance to the applied voltage. அதான் என்ன சொல்றாங்க? குவாலிட்டி ஃபேக்டர்னு சொல்றாங்க. எதுக்கு ரேஷியோ? வோல்டேஜ் அக்ராஸ் L or C க்கும் அப்ளைடு வோல்டேஜ்க்கும். Q factor equal to voltage across L or C at resonance divided by applied voltage. இந்த applied voltage எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆருக்கு அக்ராஸாகவும் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்போ அந்த வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த அப்ளைடு வோல்டேஜ். அப்போ எப்படி எழுதலாம்? Q factor equal to voltage across L or C at resonance. இதில் L or C அப்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், நம்ம L எடுத்துக்கலாமா? அப்போ Lன்னா மேக்ஸிமம் கரண்ட் IM இன்ட்டு Lக்கு என்ன போடுவோம்? XLன்னு போடுவோம். ஏன்னா அது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ IM XL டிவைடட் பை இந்த அப்ளைடு வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக ட்ராப் ஆன வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம R போடலாமா? மேக்ஸிமம் கரண்ட் I இன்ட்டு Rன்னு போடலாம். IM இன்ட்டு R. இதில் IM கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைன்ஸ் XL பை Rன்னு கிடைக்கும். XL இஸ் நத்திங் பட் 2πf இன்ட்டு L. இந்த 2πf என்னது? ஒமேகா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ இந்த ஒமேகா எல் XL பதிலாக போட்டோம்னா Q ஃபேக்டர் ஈக்குவல் டு ஒமேகா RL டிவைடட் பை R. இந்த ஸ்மால் ஆருங்கிறது ரெசனன்ஸ். ஒமேகா R இஸ் நத்திங் பட் 1/√LC. இதை கொண்டு இங்கே பிளக் இன் பண்ணோம்னா Q ஃபேக்டர் ஈக்குவல் டு L பை R இன்ட்டு √LC. இது எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். 1/R இன்ட்டு L √LC இன்ட்டு. ஸோ இந்த L இந்த மாதிரி எழுதலாம், √L இன்ட்டு √Lன்னு. அப்போ இதை கொண்டு வந்து L பதில் அப்ளை பண்ணோம்னா 1/R இன்ட்டு √L இன்ட்டு √L டிவைடட் பை இந்த √LCயும் இந்த மாதிரி பிரித்து எழுதலாம், √L இன்ட்டு √C இன்ட்டு. அப்படி பிரித்து எழுதும் போது √L கேன்சல் ஆயிரும். ரிமைன்ஸ் √L பை √C. இது எப்படி எழுதலாம்? ஹோல் L பை C, அதாவது ஹோல் ரூட் L பை Cன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ
Q factor equal to 1 by R root L by C. So இந்த condition physically எதை மீன் பண்ணுதுன்னா இந்த சர்க்யூட்ல இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த சர்க்யூட் ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது அப்ளைடு வோல்டேஜ் விட L and C க்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் எவ்வளோ அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது சரி எத்தனை மடங்கு இருக்குது ஸோ அதை இது மீன் பண்ணுது சரியா இந்த சர்க்யூட்டில் ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்கும்போது அப்ளைடு வோல்டேஜை விட L and C க்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் அதாவது மின்னழுத்த வேறுபாடு எத்தனை மடங்கு உள்ளதுன்ட்டு இந்த கண்டிஷன் மீன் பண்ணுது ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் தான் ஸோ பொறுமையாக பாருங்கள் ஓகே தேங்க்யூ